வணக்கம். இப்போ தமிழக அரசியல்ல பல விஷயங்கள் நடக்கிற போது பலர் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு 2 பேர் தான் குறுக்க நெடுக்க இந்த பக்கம் குறுக்க ஓடுறது, ஒருத்தர் இந்த பக்கம் குறுக்க ஓடுறது. காலையில, மதியானம், நைட்டு, விடிய காலைல பிரஸ்காரங்கள சந்திச்சு ஏதாவது ஒரு பிரஸ்ஸுக்கு ஒரு தீனிய குடுத்துக்கின்னே இருக்கிறாங்க. அதுல முதன்மையானவர் முதல் வைகோ, 2வது அண்ணன் திருமா. அதாவது 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாள்ல வ வைகோ மாரி திருமா ஆயிடுவாரு. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அடுத்த ஸ்டேஜ் வைகோ தான். அவர் பேர் திருமா இல்ல. அவர் வைகோ. அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கேலியும் கிண்டலுமா ஆயிப்போச்சு. அவரே திருமா அவர்களே பேசுறாரு. நான் சரியா தானே பேசுறேன். இல்ல தமிழ் பேச தெரியாம பேசுறேனா? நான் பேசுறது ஏன் தப்பு தப்பா நீங்க போடுறீங்க? நான் சரியா தானே இருக்கிறேன். அப்படின்னு ஏதோ ஒரு காமெடி வடிவேல் காமெடியில வர மாரி பேசுறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாமயே ஏதேதோ பேசுறாரு. 10 மணிக்கு ஒண்ணு பேசுறாரு. அதே மாத்தி 12 மணிக்கு பேசுறாரு. அதே மாத்தி சாயந்தரம் பேசுறாரு. அப்புறம் கேட்டா நான் வந்து என்னை வந்து ஹிந்திக்காரன்லாம் வந்து டெல்லியில கிங் மேக்கர் கிங் மேக்கர்னு கூப்பிட்றான். தமிழ்நாட்டில் என்ன கேலியும் கிண்டலுமா பார்க்குறீங்களா? நான் என்ன அதா அப்படின்ற மாதிரிலாம் அவராக பேசிக்கிறாரு. இப்போ அண்மையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் என்ன வந்து பிஎம்கே மாதிரி ரிட்டையர்டான ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்கிட்ட கேட்டு பட்ஜெட்டியா வந்து நான்லாம் வெளியேறேன். என்கிட்ட இருக்கிறவங்களாம் சாதாரண ஆளுங்க சார். அந்த மாதிரி ஆட்களை வைத்திருந்தால் தான் ஒரு இயக்கம், அதுதான் ஒரு தலைமை. இப்போ நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டிக்கான ஒரு நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டோம். அதாவது நம்ம இந்த சிறப்பு உட்கூறு நிதி இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு பட்ஜெட்டு அது எப்படி இருக்கணும். நாங்கள் ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டோம். நாங்கள் இப்போ நான் எனக்கு எல்லாம் தெரியுமா? நான் அதற்குரிய ஆட்களை பிடித்து நம்ம சமூகத்தில் இருக்கிற ஆட்களை பிடித்து எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஆட்களை பிடித்து இந்த மாதிரி நம்ம அரசாங்கம், நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு திட்டங்களை இன்னென்ன திட்டங்களுக்கு செலவு பண்ணுது, இதெல்லாம் எப்படிங்க ஆந்திரா கர்நாடகாவில் செலவு பண்ணப்படுது, இதே மாதிரி தானா எப்படி இங்கே, ஏன்னா இங்கே ஒன்றுமே விளங்கலையே அப்படின்ன பிறகு அவங்க அதெல்லாம் எடுத்து ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி இன்னென்ன திட்டங்கள் இப்போ கர்நாடகாவில் என்ன திட்டம் நல்ல திட்டம், ஆந்திராவில் என்ன திட்டம், இப்போ 10 கோடி ரூபாயெலாம் ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க இல்லையா ஆந்திராவில், அந்த மாதிரியான ஸ்கீம்லாம் போட்டு நாங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி சிறப்பு உட்கூறு நிதி பட்ஜெட்டை நான் வெளியிட்டேன். அது எதுக்கு? இதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்கன்றது தானே. அப்போது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போது ஒரு தலைவலி போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போட்டுடுறேன். ரொம்ப கொட்டைச்சிட்டு ஒரு தலைக்குள்ளே என்னென்னமோ ஓடுது, அதுக்கு மாத்திரை வாங்கி போட்ட முடியுமா? அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போனால் தான் அவர் வந்து இதுன்னுவார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைனா டக்குனு சார் இந்த மாதிரி தலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன சார் பண்ணலான்னா, சரி 3 மணிக்கு வாங்க, அது இதுவாக இருக்கும் அதாக இருக்கும்னு அவர் சொல்லுவார்ல. அவங்க அதுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்காங்க. என்கிட்ட விசில் அடிக்கணும், எங்கன்னா இடம் கிடச்சா அதில் வந்து எங்கே கிடச்சாலும் சரி அங்கே போய் படத்தை எழுதணும், பேரை எழுதணும். அப்படி தானே நீங்கள் நடத்துகிறீங்க. இப்போ அண்மையில் பார்த்தா சொன்னீங்க தமாகா கூட்டணிக்குள் பிஎம்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உடனே அவர் சொல்றாரு சாதி கட்சிக்கெல்லாம் இங்கே இடமில்லை. சரி, முதல்ல இந்த கொஸ்டினை உங்ககிட்ட ரைஸ் பண்ணது தப்பு. ஏன்னா யூ ஆர் நாட் த பாஸ் ஆஃப் த கூட்டணி. நீங்க என்ன சொல்லியிருக்கணும், அந்த கேள்வி வந்து தாவகா கிட்ட நீங்க கேட்டுங்க, ஒரு விஜய் கிட்டேயோ அல்லது புஷி ஆனந்தோ ஆதவர்ஜனா இவங்க கிட்ட கேட்டுங்க, இந்த கொஸ்டின் எனக்கு இல்லைன்னு பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, சாதி கட்சிக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. சாமி, அவங்க ஒரு 120 எடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன் சாமி, உங்களுக்கு இங்கே இடம் இல்லை. அவங்கள வாழ வைக்கணும்னு நினைக்கல. இப்பயே நீங்கள் உங்களை வாழ வச்சுதான் நீங்கள் நினச்சிருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துறாங்கன்னு நீங்கள் நினச்சிருந்தாலும், உங்களை அசிங்கப்படுத்தி தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேசுகிற வீடியோக்கள் இந்த மாற்றி மாற்றி பேசுகிறீங்கள, கீழே போய் எல்லாரும் என்ன போடுறான், என்ன சோபாவான்னு போடுறான். சோபாவுக்குள்ள என்ன அதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் சோபாவுக்கள் எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த சோபாவுக்கள் எவ்வளவு பணத்தை உள்ளே வைக்க முடியும், ஏன் அது சோபாவில் தான் வைக்க வேண்டுமா அப்படின்னு போடுறாங்க. ஒன்று இவன் போடுறான், ஏம்பா அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரே கலர் சோபா எப்படிப்பா நீங்கள் போய் ஆட்டை கொடுத்தீங்க தனித்தனியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதால் அப்புறம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் இந்தியாவில் முதல்வர் ஆக முடியாதுன்னாரு. அப்புறம் நான் வந்து ஒரு 7 ஸ்டேட்டில் வந்து எப்படியெல்லாம் முதல்வர் ஆகியிருக்காங்கன்றத ஒரு லிஸ்ட்டை சொன்னேன். அப்புறம் தமிழ்நாட்டில் ஆக முடியாது, அது வந்து மக்கள் அந்த மனநிலை இல்லை, இன்னும் ஒரு 100 ஆண்டு ஆகும்
அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா 234 தொகுதிகளிலும் நிர்வாகிகள் சரியாக வேலை செஞ்சாங்கன்னா முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற நிலையில் ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் பிறந்த நாளில் ஒரு தமிழ் தேசிய மாநாடு ஒரு 10 லட்சம் பேரை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு மாநாட்டு லிஸ்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் படித்தது இல்லாமல் பண்ண எங்களையும் மெனக்கட்டு அதை நீங்கள் பேச வைக்கிறீங்க. நாங்கள் பல மாநாடுகளை நடத்தினோம் அப்படின்னு அப்போ அதே மாதிரி இது ஒரு சிறப்பான மாநாடாக இருக்கும்னு சொல்லிட்டா ஒன்றும் ஃபைன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அடக்குமுறை சட்டத்திற்கு எதிரான மண்டல மாநாடு நடத்தினோம். அப்புறம் 2003 2004 இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. சரி, அடக்குமுறை சட்டத்துக்கு எதிரான மாநாடு நீங்கள் மாநாடு போட்ட பிறகு தான் அந்த சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டதா? இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு 2004, அதுக்கப்புறம் அது திணிக்கவே படலையா? 2005 இரட்டை வாக்குரிமை மாநாடு. இதெல்லாம் எதால் சிரிக்குதுன்னு தெரில. இரட்டை வாக்குரிமை மாநாடு நடத்துனீங்க. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணீங்க? அதில் இப்போ இரட்டை வாக்குரிமை கிடச்சி போச்சா? இதை இன்னும் அதாவது இதுக்கு அது அப்படின்ற மாதிரி 2005 பஞ்சமி நிலை மீட்பு மாநாடு பண்ணீங்களா? ஒன்றே ஒன்று பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமா தீபன் சக்கரவர்த்தி போராடி மீட்டு எடுத்த நிலத்துலேருந்து ஒரு 50 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி உங்கள் பேரில் ஒரு கேஸை வாங்கிக்கிறீங்க, நில ஆக்கிரமிப்பாளர்னு. அதுதான் நீங்கள் பண்ணது. அப்புறம் 2006 ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு. அப்பா, நீங்கள் ஈழத்தமிழரை பாதுகாத்தது தான் நாங்கள் தெரியுமே. பிரபாகரன் அவர்கள் தந்தையார் மறைவில் போய் நின்றுன்னு நம்ம ஒரு போராட்ட வழிகளில் ஒன்றை மறந்தா என்ன, இன்னொரு போராட்ட உத்தியை நம்ம கையாளணும். அது இன்னொரு போராட்ட உத்தி என்னன்னா, நான் கூட நினச்சேன் திரும்பவும் ஏதாவது படக்கடை அப்படி எதனா ஆகப்போதான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஓட்டு போடுகிற ஜனநாயக பாதைக்கு நாம் திரும்பணும்னு சொன்னீங்க. ராஜபக்சேவின் குரலா அதை நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே நினைக்கும், சும்மா இந்த புரட்சி கரிசிங்கெல்லாம் பண்ணாதீங்க, ஓடுங்க போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு அரசாங்கம் தானே நினைக்கும். அதை நீங்கள் சொன்னீங்க. ஓகே. அடுத்து 2006 தமிழக பொன்விழா மாநாடு. அது என்னன்னு தெரில, என்ன பொண்ணுக்குன்னு எங்கேயாவது விளையுதா என்னன்னு தெரில. 2006 சமூக நீதி மீட்சி மாநாடு. சமூக நீதியை மீட்சி பண்ணுற மாநாடு. என்ன மீட்சி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. 2007 மண்ணுரிமை மாநாடு. கலைஞரை வச்சு நெல்லையில் நடத்துறீங்க மண்ணுரிமை மாநாடு. என்ன பண்ணீங்க? எத்தனை மண்ணை மீட்டு கொடுத்தீங்க சொல்லுங்கள். ஆமாம், சிவகாமி அவர்கள் முன்னாலேயே சொல்லுவாங்க, நாங்கள் அங்கங்கே மண்ணுரிமை மீட்சி மாநாடுன்னு அங்கங்கே ஒரு மாவட்டமாக போட்டோம். எங்கள் கூட்டத்துக்கு ஒரு 500 பேர் 1000 பேர் வருவான். இதை சீரழிக்கணும்னு மொத்தமாக ஒரு மண்ணுரிமை மாநாடுன்னு ஒன்று பெருசாக போட்டு இதோடு எவனும் இதை பேசக்கூடாது, அது அவர் அண்ணன் கேட்டார் மண்ணுரிமை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிங்க. அப்புறம் 2008 கருத்துரிமை மீட்பு மாநாடு. நேற்று கூட ஏதோ பேசுனாங்கன்னு உள்ள தூக்கி போடுறாங்க. சரி, எங்கே தான் மீட்டிங்க? அதுவும் பெருவா திமுக ஆட்சியில் பேசினவ எல்லாரும் தூக்கி உள்ளே போட்டீங்க. உள்ளே போட்டது இல்லாமல் குண்டாஸ் போட்டீங்க. ஒரு தடவை போட்டால் குண்டாஸில் அதில் உடச்சி வந்துட்டாங்கன்னா உடனே 2வது நாளில் இன்னொரு குண்டாஸ் போட்டீங்க. பல பேரை பல விசில் ப்ளோயர்களை குண்டாஸில் போட்டீங்க. எவனுமே ஏற்று பேசக்கூடாதுன்னு போட்டீங்க. அப்போல்லாம் நீங்கள் கூட தான் இருந்தீங்க. கருத்துரிமை மீட்பு போராளி, கருத்துரிமை மாநாடை போட்ட நீங்கள் இந்த மாதிரி கருத்து பேசினாங்கிறதுக்காக உள்ளே போட்டாங்க. அப்போல்லாம் கம்முன்னு தான் இருந்தீங்க. அப்புறம் 2008 மகளிர் உரிமை மாநாடு போட்டுருக்கீங்க. என்ன உரிமையை வாங்கி கொடுத்தோன்னு தெரில. அப்புறம் தலித் கிறிஸ்துவர் எழுச்சி மாநாடு. என்ன எழுந்துட்டாங்களா இல்லையா? இன்னும் அப்படியே தாங்கிறாங்களா? சரி. அப்புறம் 2008 தமிழீழ அங்கீகார மாநாடு. தமிழீழ அங்கீகார மாநாடுனா ஏதோ அங்கேருந்து பிரிஞ்சு தமிழீழம் அமைஞ்ச மாதிரியும், அதே ஐநா மன்றம் உலக அளவில் அதுக்கு ஒரு அங்கீகாரம் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அது ஒரு தனி நாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழீழ அங்கீகார மாநாடு. ஓகே. அப்புறம் எழும் தமிழீழம் இன விடுதலை மாநாடு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிச்சுட்டு எழுங்குன்னு மாநாடு போட்டிங்க. அப்புறம் 2011 உழைக்கும் மகளிர் உரிமை மாநாடு. அப்போ உழைக்காமல் இருக்கிற மகளிர்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற அவங்கெல்லாம் சரி, ஓகே. அப்புறம் 2000 தமிழர் இறையாண்மை மாநாடு. இறையாண்மை கட்சி தான் தமிழருக்கு. அப்புறம் சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு. சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு. மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? அப்பப்போ அவன் ஜாதி வரியோடு இருக்கிறான்னு வேறு அடிக்கடி வேறு பேசுகிறீங்க. சரி. இன்னொரு ஹைலைட்டு 2014 சேலத்தில் கல்வி உரிமை மாநாடு. என்ன உரிமையை வாங்கி கொடுத்தீங்க? கல்வி உரிமையில் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்கிறாரு, 14 வயதுக்குட்பட்ட குழந்தை, குழந்தையாக இருந்தால் கூட நான் பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நீ வீட்டில் வச்சுன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோண்டா, அது தண்டனைக்குரிய குற்றம்னு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சிருக்காரு.
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ஒன்று புதுசாக கல்வி உரிமை மாநாடுன்னு என்னமோ புதுசாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏறினீங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் வெள்ளி விழா மாநாடுன்னு ஒன்று நடத்துறீங்க. அப்புறம் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இது வேடிக்கையிலும் வேடிக்கை, அருமையான வேடிக்கை. அதில் எவங்கெல்லாம் மது வித்தானோ அவனையும் கூப்பிட்டு என்னென்னோ பண்ணீங்க. சரி, ஓகே. அப்புறம் நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு. என்னது இது? நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு. மேகதாதுல அணை கட்டுவோன்னு சொன்னால் அவனுக்கு தேர்தல் பிரச்சாரம் போவோம். நிதி ஒதுக்கியிருந்தா அதே அறிக்கையை கையில் வச்சிங்கன்னு தேர்தல் பிரச்சாரம் போவோம். இங்குள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணி வரணும்னு, தண்ணி தரணும்னு போராடுவோம். அங்குள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணி தரமாட்டோம்னு போராடுவோம். சூப்பர்பா. அடுத்து அரசியல் அமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. அரசியல் அமைப்பை பாதுகாக்கிறது. அரசியல் அம்பேத்கர் சொல்கிறாரு, அரசியல் அமைப்புங்கிறது வளருகின்ற ஆவணம், அது காலத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும், சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும் அம்பேத்கரே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் மட்டுமே ஒரு 125 முறை அரசியல் அமைப்பு சட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதால் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மாறும். அந்த அடிப்படை அப்படியே தான் இருக்கும். அந்த கருப்பொருள் சிதையாமல் கிளைகளை விதிகளை மாற்றிக்கலான்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு ஒரு மாநாடு. அப்புறம் ஆணவ படுகொலை எதிர்ப்பு மாநாடு. ஆணவ படுகொலை எதிர்ப்பு மாநாடு 2017. சரி, அது முடிஞ்சிச்சா ஆணவ படுகொலைலாம்? அப்புறம் மாநில சுயாட்சி மாநாடு. நம்ம ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் நம்ம மாநில சுயாட்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில முதல்வர்களும் கூப்பிட்டு மத்திய அரசு நம்ம ஒடுக்குகிறது, தன்னோட அதிகாரத்துக்கு கீழே நம்மளை வைத்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் மாநில சுயாட்சி மாநாடு. அப்புறம் திருப்பதி ஆந்திராவிலேயே அதே மாதிரி சுயாட்சி மாநாடு. வழக்கறிஞரின் மாநாடு நிறைய போட்டிருக்கீங்க. அரசியல் அமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடுன்னு திருப்பி ஆந்திராவில் ஒன்று. அப்புறம் வணிகர் அணி மாநாடு. சரி, பெண்கள் அர்ச்சகராகலாம் சட்ட பாதுகாப்பு மாநாடு ஒன்று போட்டிருக்கீங்க. அப்புறம் தேசம் காப்போம். எந்த தேசம்? அமெரிக்க தேசமா? இல்லை, தமிழக இந்திய தேசம் காப்போமா இல்லை தமிழ் தேசம் காப்போமா தெரியல. அதால் நமக்கு எதுக்கு வம்பு? இந்திய தேசம் தமிழ் தேசம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு 19 தேசம் காப்போம் மாநாடு. அப்புறம் திரும்பவும் அது ஏதோ ஆந்திராவில் போய் திரும்பவும் அதே மாதிரி தேசம் காப்போம் மாநாடு. அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக 2019 சனாதன எதிர்ப்பு மாநாடு. எதிர்த்துங்களே, முடிஞ்சிச்சா சனாதனம்? சரி, 2024 வெல்லும் ஜனநாயக மாநாடு. வெல்லும் ஜனநாயகம், வெல்லும் சத்தியம், சத்தியமேவ ஜெயத்தேன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ வெல்லும் ஜனநாயக மாநாடு. 2024 மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு. ஏற்கனவே ஒரு போதை ஒழிப்பு மாநாடு பெண்கள் ஏதோ நடத்திருக்கீங்க முன்னாடியே மது ஒழிப்புக்கு. அப்போயும் அடங்கலை போலுக்குது அது. அதால் என்னம்மா சொல்ல நீங்கள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2வதாக மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு போட்டிருக்கீங்க. அப்புறம் 2025 தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு. அதான் அந்த வெற்றி விழாக்கு அப்போ கொண்டு போய் நம்ம விழுப்புரத்தில் இருக்க பொன்முடி வீட்டம்மா காலில் வச்சார்ல ஒருத்தர் எம்பி சபாஷ். நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட இது ஒரு இருங்க 1 2 3 4 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 கிட்டத்தட்ட ஒரு 33 35 மாநாடுகளை நீங்கள் கூட்டியிருக்கீங்க. ஒவ்வொரு மாநாட்டிலும் குறைஞ்சது ஒரு 50,000 1 லட்சம் மினிமமாக வைங்க. மினிமம் 50,000, மேக்சிமம் 1 லட்சம். சரி, உங்கள் கணக்கு நீங்கள் 10 லட்சம்லாம் கூட சொல்லுவீங்க. நான் 1 லட்சம்னே வச்சிடறேன். 1 லட்சம்னா 35 மாநாடுகளில் ஒரு 35 லட்சம் தலைகள் வந்திருக்கும், மனித உயிர்கள் வந்திருக்கும்ல. அப்போது இந்த 35 மாநாட்டில் நீங்கள் ஒரு மாநாட்டின் தலைப்பை ஒட்டி கூட சில விஷயங்களை நீங்கள் அந்த மாநாட்டுக்கான நோக்கங்களை பெற்றுத்தரலன்னா ஒரு 35 லட்சம் பேரை கூட்டி அந்த மக்களின் அந்த மனித திறன் இருக்குல்ல, அதை வேஸ்ட்டு தானே பண்ணியிருக்கீங்க. மனசாட்சிட்டு சொல்லுங்கள். இப்போ விடுதலை சிறுத்தை கூட இந்த பேசுகிறத பார்த்தா நீங்கள் கண்ணாமலான்னு பேசுவீங்க. நான் ஒரு 2 நிமிஷம் ஒரு வீடியோவை உங்கள் தலைவர் பேசுனத நான் எடுத்து போட்டதுக்கு ஒரு 500 பேர் எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் கூப்பிட்டு பதிவு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு ஒரு பதிவாக இதில் தரேன். நீங்கள் பார்த்து நீங்களே உங்கள் தரத்தை முடிவு பண்ணிங்க. நீங்கள் சொல்லுங்கள். 35 மாநாடு போட்டிருக்கோம். இந்த 35 மாநாட்டில் எந்த மாநாட்டின் அதை நோக்கமாவது ஒரு 10% நிறைவேறிருக்கு, 20% நிறைவேறிருக்கு. கல்வி உரிமை மாநாடுன்னு சொன்னார், இப்போ எல்லாம் சரியாக போச்சு. அப்புறம் மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டார், எல்லாம் சரியாக போச்சு.
தமிழீழ அங்கீகாரம்னாரு. எல்லாத்தையும் கதையை முடிச்சு சமாதி மேலே சேர் போட்டு நல்லா சாப்பிட்டுனுக்குறோம். இது என்னது இது? இது நீங்கள் தயவு செஞ்சு யாரும் வந்து இதை வந்து நான் ஏதோ வெஞ்சன்ஸில் பேசினேன் உடனே இவர் ஒரு மாநாடு கூட்டுருவாரா அப்படிலாம் கூட்டுவார். நான் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாநாடு போட்டேன், அதையும் சண்டையை கிண்டையை போட்டு ஜனங்களை பாவம் நோவடிச்சு அதையும் நிப்பாட்டிங்க. நாங்கள் மாநாடு போட்டால் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் போலீஸில் போய் இவங்க மாநாடு நடத்தினால் கலவரம் வரும், சட்ட ஒழுங்கு கெடும் அப்படின்னு பெட்டிஷனை கொடுத்து அதுக்கு ஸ்டே பண்ணி நாங்கள் ஒரு மாவட்ட மாநாடுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் 2-3 நடத்தி அதுக்குள்ளே தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ மாநாடு இத்தனை 35 லட்சம் பேரை நீங்கள் கூட்டியிருந்தா கூட அந்த 35 பேரின் உழைப்பிற்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற பலன் இந்த சமூகத்துக்கு கிடைச்சிருக்கான்னு நீங்கள் வந்து அவர் நினைக்க வேணாம். இதை கேட்குறவங்க சிந்திச்சு பாருங்கள். நான் வந்து இதை பொறாமையிலையோ மற்ற விஷயத்திலையோ சொல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் அரசியலில் 2 ஜோக்கரு, 2 பேர் மாற்றி மாற்றி பேசுகிறான், 2 பேர் குழம்பிட்டாங்க. நீங்கள் நான் சில வார்த்தைகளே நான் சொல்ல முடியல. நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள். அவரை பற்றி அவர் இன்னைக்கு பேசுகிறார் இல்லையா, மாற்றி ஏதோ குழப்ப நிலையில், அதற்கு என்னென்ன விதமாக பலர் பேசியிருக்காங்கன்றதை பாருங்கள். இது வந்து ஒரு அசிங்கமான தானே நமக்கு. இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் வந்து அப்போவே பேசணும் மூப்பனார்கிட்ட. நீங்கள் இன்னைக்கு அவர் வந்து போதிய அளவு கிடச்சிருந்தா அவர் ஏன் வந்து நம்மளை கூட போகிறாரு அப்படிங்கிற ஒரு நிலையில், அப்போது இது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி பேசுறது இந்த சமூக மக்களை ஒரு இழிவாக பார்க்கிற இவங்களே இப்படித்தான்பா அப்படின்ற நிலைக்கு வருது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இன்னொரு வைகோவாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த மனுஷன் அப்படிதான் பேசி சீரழிஞ்சு போனார். வைகோன்னா ஒரு காலத்தில் பார்லிமெண்டேரியன் டைகர், பண்ணி புலிலாம் இருந்தது. இன்னைக்கு பொட்டை எடுத்த புலி மாதிரி இப்போ உப்பு சப்பு இல்லாமல் காரஞ்சாரம் இல்லாமல் பாவம் அவர் வந்து அப்படியே எடுத்து போய் பனையூர் பங்களா முன்னாடி, பனையூர் ஆஃபீஸ் முன்னாடி கொட்டி கிடக்குது. வெறும் கம்பை வச்சுக்கின்னு அங்கே போய் கம்பு சுற்றி நிற்கிறாரு. நேற்று வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் கம்பு சுற்றினாரு, என்னை மீறி எவனும் போக முடியாதுன்னு இன்றைக்கி இங்கே போகிறாரு. அதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் என்னை மீறி திமுக எவனும் தொட முடியாதுன்னாரு. இன்றைக்கு தாவாக்கி ஆட்சி எங்களை தாண்டி தான் போகணும்னு சொல்கிறாரு. இவர் இன்னொரு வைகோவாக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறது உண்மையிலேயே நமக்கு அரசியல் ரீதியாக பல அரசியல் ரீதியாக நமக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இது வந்து ஒட்டுமொத்தமாக இது ஒரு மாதிரியாக இருக்குது. எனவே திருமாவளவன் அவர்கள் தயவு செய்து தங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கேலி கிண்டலுக்கு உள்ளாகாதபடி நடந்துங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.